ஹே ஃபேம், வெல்கம் டு அவர் குட்டி vlog. இந்த கொட்டுற மழையில் எங்கே போகிறீங்க அப்படின்னு தானே உங்கள் எல்லாருக்கும் தோணுது. ஆக்சுவலாக நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா விஜயமால் தான் போயிட்டுருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு குட்டி இருப்பாங்கள்ல, ஸோ அந்த குட்டிக்கு வந்து மூவி பார்க்கணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ கரெக்டாக இந்த நேரம் பார்த்து ஜூட்டோஃபியா அப்படின்னு சொல்லி ஒரு மூவி வந்திருக்குல்ல, ஸோ அந்த மூவிக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நானும் அம்மாவும் வந்து முன்னாடியே போயிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் என்னோடய சிஸ்டர்ன்லா, அப்புறம் அண்ணா, அப்புறம் பாப்பா 4 பேர் வந்தாங்க. சரி அதுக்குள்ளே நம்ம போயிடுவோம் மேலே போயிட்டு நாங்கள் உள்ளே போயிட்டோம். மூவியே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனால் அவங்க வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. இவ்வளோ கொட்டுற மலையில் யாருக்காக நாங்கள் படம் பார்க்க வந்தோமோ அந்த ஆள் வந்து படமே பார்க்கல, பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து ஜூஸ் குடிக்க நாங்கள் ஒளிச்சு வச்சு குடித்தோம். அதுக்கு வந்து அந்த மேடம் வந்து சொல்கிறது கேளுங்க. தண்ணி பேசு. ஹாய் மூவி பார்க்காம இப்படி தான் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா எங்களோட. சரி மூவியெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்து டாய் ஷாப் போயிட்டோம். ஸோ தன்மிதா கிஃப்ட் வாங்கலான்னு சொல்லி, ஏன்னா அவங்களுக்கு வந்து December 3 வந்து பர்த்டே வருது. ஸோ அதனால் நான் அவங்களுக்கு கிச்சன் செட் பார்த்து வச்சுருந்தேன். அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் விளையாட. ஸோ அதனால் பார்த்து வச்சுருந்தேன். பட் ஆன்லைனில் செட் ஆகலை. பார்த்தா இங்கே அந்த செட்டு இருந்துச்சு. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வாங்கி கொடுத்தோன்னே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. அப்புறம் அண்ணாக்கு வந்து ஆப்பிள் ஏர்பாட்ஸ் வாங்கணும்னு சொல்லி அதை பார்க்க போகணும். ஸோ அந்த சைட் கேப்பில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு டிவி மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது அந்த ஃப்ரிட்ஜு. அதில் போயிட்டு விஒய் கப்பல் சொல்லிவிட்டு அதில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தா இதுக்கப்புறம் உள்ளே வரவங்கெல்லாம் வந்து நம்மளோட வீடியோஸ் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் இந்த கொட்டுற மழையில் சேஃபாக வீட்டுக்கு போயிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.